ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோடெக் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சான்யோ பிராண்டு இன்வெர்டர் ஸ்பெட் ஏசி. ஸோ இதில் வந்து கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறது தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கஸ்டமர் கூலிங் வரலன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இது ஒரு 1 மந்த் முன்னாடியே வந்து செக் பண்ணிட்டு போனேன். கேஸ் லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அப்போவே கஸ்டமர்ட்ட வந்து இதில் கேஸ் லீக் இருக்குது, கேஸ் கம்ப்ளீட்டாக இண்டோர் அவுட்டோரை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கேஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ கஸ்டமர் வந்து கொஞ்சம் டைம் கேட்டிருந்தாங்க. இப்போ 1 மந்த் கழிச்சு கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ போய் பார்க்குறப்ப கேஸ் இன்னும் ரொம்ப லோவாக இருந்தது. இது வந்து R32 ரெஃப்ரிஜரண்ட். இப்போ இருக்க ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பிலோ 50 PSI இருந்தது. ஸோ நான் அப்போ செக் பண்ணுறப்ப 90 PSI இருந்தது. இந்த பைப்பை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். லிக்விட் லைன் ஃபுல்லாகவே வந்து ஃப்ராஸ்ட் ஃபார்மேஷன் இருக்குது. உள்ள கூலிங் சுத்தமாக இல்லை. ஸோ ஏசி போத் இண்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓவர் டஸ்ட்டாக இருக்குது. அதனால் வந்து கம்ப்ளீட்டாக கழட்டி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு லீக் எந்த இடத்துலங்கிறத செக் பண்ணி அரெஸ்ட் பண்ணிவிட்டு கேஸ் சார்ஜ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏசியில் இருக்குது கொஞ்சம் கேஸ் வந்து அவுட்டோரில் லாக் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து சர்வீஸ் போர்ட்டை வந்து லாக் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் டிஸ்சார்ஜ் போர்ட்டை லாக் பண்ணிவிட்டு ஏசி ரன் ஆகிட்டு இருக்கப்பே செக்ஷன் போர்ட்டை லாக் பண்ண போகிறோம். பிகாஸ் இது பம்ப் டவுனு. இண்டோரில் இருக்க கேஸ் எல்லாத்தையும் அவுட்டோர் கொண்டு வந்து லாக் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா இருக்க எக்ஸஸ் கேஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு அவுட்டோர் லீக் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து அவுட்டோரில் லாக் பண்ணி வைக்கிறோம். ஸோ கேஸ் அவுட்டோரில் லாக் பண்ணிட்டு பவர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பவர் கேபிளை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட நைட்ரஜன் இல்லை. அதனால் வந்து R410 ரெஃப்ரிஜரண்ட் நம்ம கையில் இருக்குது. அதை வச்சு தான் இண்டோர் லீக் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க R32 வச்சே வந்து செக் பண்ண போகிறோம். பட் ப்ரெஷர் வந்து கரெக்டான எனஃப் ப்ரெஷர் கிடையாது. பட் வேறு வழி இல்லை, இருக்கிற ப்ரெஷரை வச்சு தான் செக் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மகிட்ட நைட்ரஜன் சிலிண்டர் எதுவும் இல்லை. அதனால் வந்து கேஸ் நம்ம கொண்டு வந்த 410 கேஸை வச்சு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அவுட்டோர் கவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஆயில் ட்ரேஸ் ஏதாவது தெரியுதான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர் ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் ரிமூவ் பண்ணி ஓப்பனில் வச்சுருக்கோம். இது இன்வெர்டர் ஏசி, PCB போர்டு மட்டும் அப்படியே இருக்குது. மற்றபடி யூ பெண்டு எல்லாம் தெரிகிற மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவுட்டோர் ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில் எங்கேயுமே ஆயில் ட்ரேஸ் கொஞ்சம் கூட தெரியலை. மேக்ஸிமம் இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகிறப்ப ஏசிஸில் எங்கேயாவது ஒரு யூ பெண்ட்லையோ ஏதாவது ஒரு இடத்துல லீக் ஆகிற இடத்துல ஆயில் ட்ரேஸ் லைட்டாக தெரியும். பட் இங்கே எதுவுமே தெரியலை. ஒரு சில ஏசிஸில் ரொம்ப மைல்டான கேஸ் லீக் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆயில் ட்ரேஸ் தெரியாது. இப்போ நம்ம வந்து இண்டோரையும் ஃபுல்லாக பிரிச்சிட்டோம். ஸோ இண்டோர் காயிலையும் டவுட் இருக்குது. இண்டோரையும் ட்ரேஸ் பண்ணி பார்த்தாச்சு, எங்கேயுமே வந்து ஆயில் ட்ரேஸ் இல்லை. இருந்தாலும் இண்டோருக்கு வந்து நம்ம கேஸ் ப்ரெஷர் கொடுத்து தண்ணியில் போட்டு டிப் பண்ணி பார்க்க போகிறோம். பட் அவுட்டோர் வந்து நம்ம தண்ணியில் டிப் பண்ணுறதுக்கு இங்கே எதுவும் ப்ரொவிஷன் இல்லை. அதனால் வந்து அவுட்டோர் அப்படியே தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி காயில் அண்ட் இண்டோரில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஓவர் டஸ்ட்டாக இருக்குது. அதனால் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட் மாஸ்டர் சர்வீஸே இதில் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கேஸ் லீக்கே டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த மாதிரி லீக் இருக்க ஏசியில் வந்து நைட்ரஜன் வச்சு லீக் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 100% சாட்டிஸ்ஃபைடாக பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட நைட்ரஜன் சிலிண்டர் இல்லை, இங்கே வந்து ரெண்ட்டுக்கு கிடைக்குது. பட் அது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் வந்து ஓனாக பை பண்ணலாங்கிற ஐடியா இருக்குது எனக்கு. ஸோ அதுக்காக என்கொயரி பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது நீடு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேர்ந்து வாங்கலாம். கொஞ்சம் ரேட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் வைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் வாங்க போகிறேன். ஸோ இன்னும் நிறைய பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ப்ரைஸ் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இண்டோர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவுட்டோர் கண்டென்சர் காயில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அவுட்டோரும் பார்த்தீங்கன்னா டஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. தண்ணி கீழே ஃப்ளோ போகிறத பார்த்தா தெரியும். ஸோ கஸ்டமர் இது வரைக்கும் இந்த மாதிரி வாட்டர் வாஷ் எதுவுமே இந்த ஏசிக்கு பண்ணதே இல்லை. ஒரு 4 years ஓல்டு மாடல். கஸ்டமர்ட்டே கேட்டேன், இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லைங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து இண்டோர் காயில் நம்ம லீக் டெஸ்ட் பண்ண போகிறோம். 410 கேஸ் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். அப் டு 250 PSI வரைக்கும் கொடுத்துட்டு ஒரு ட்ரம்மில் வந்து பேரலில் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இண்டோர் காயில் ப்ரெஷர் போட்டு செக் பண்ணதில் யூ பெண்ட் எந்த இடத்துலையுமே யூ பெண்டோ ஆர் காயில் மிடில்லையோ எங்கேயுமே லீக் ஒன்றும் ட்ரேஸ் பண்ண முடியல, லீக் தெரியலை. ஸோ 90% வந்து இதில் கேஸ் லீக் இல்லை, இண்டோர் காயிலில் லீக் இல்லைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட்டோரை செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் டிப் பண்ணுற அளவுக்கு பெரிய ஒரு ப்ரொவிஷன் இல்லை. அதனால் வந்து இருக்கிற ப்ரெஷரை வச்சு ஃபோம் போட்டு பார்த்துட்ருக்கேன் யூ பெண்ட் எல்லாத்துலேயும். ஸோ அவுட்டோரில் லாக் பண்ண கேஸ் ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா அப் டு 200 PSI வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷருக்கு யூ பெண்ட் எல்லாத்துலேயும் ஃபோம் போட்டு பார்த்தாச்சு, எந்த பபுளுமே க்ரியேட் ஆகலை. ஸோ அதனால் லீக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தாச்சு. அண்ட் இண்டோரும் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து அசம்பிள் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இண்டோர் ரிமூவ் பண்ண மாதிரியே திரும்ப வந்து ஃபுல்லாகவே எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. டிஸ்மேண்டில் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணி ரீஅசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இண்டோரை தூக்கி வாலில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். அண்ட் இண்டோர் அண்ட் அவுட்டோரில் செக் பண்ணி பார்த்ததில் 90 to 95% வந்து லீக் இல்லைங்கிறத ட்ரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு டவுட் வருது வந்து ஃப்ளாரிங் தான். ஸோ இண்டோர்லேருந்து கனெக்ட் பண்ணுற காப்பர் பைப்பு ஃப்ளார் ஜாயிண்ட்டு அண்ட் அவுட்டோரில் கனெக்ட் பண்ணுற ஃப்ளார் ஜாயிண்ட் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரீஃப்ளார் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஃப்ளாரிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து இண்டோரில் கனெக்ட் பண்ண வேண்டிய இடம், அதில் வந்து ஃப்ளார் பண்ணியாச்சு. இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரேஸ் லைட்டாக தெரிஞ்சது. பட் ஆயில் பசா இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் எதுக்கும் டவுட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணி திரும்ப ரீஃப்ளார் பண்ணியாச்சு. அண்ட் காப்பர் பைப்போட இன்னொரு எண்டு அவுட்டோரில் கனெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து திரும்ப வந்து ஃப்ளார் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஆல்ரெடி இருக்க ஃப்ளாரிங்கை வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன் டியூப் கட்டர் போட்டு. இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா குவார்டர் பைப்பு 1/4 பைப்போட ஃப்ளாரிங் வந்து அதிகமான லெவல் வச்சு ஃப்ளார் பண்ணிட்டாங்க. ஸோ நட்டு உள்ளே வந்து பைப்பு லாக் ஆயிடுச்சு.
அண்ட் கட் பண்ண நட்டை எடுக்க முடியல நம்மளால். அதனால் வந்து புது ஃப்ளார் நட்டை அந்த இடத்துல போட போகிறோம். ஸோ இந்த காப்பர் பைப்பில் ஃபோம் ஏற்றுறதுக்காக ஃபோமும் நான் வாங்கி வச்சுருந்தேன். பட் இது வந்து ரொம்ப ரூரல் ஏரியா, நான் வரப்போ மறந்துட்டு வந்துட்டேன். நியர்பையில் எங்கேயுமே ஷாப் கிடையாது. ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு தள்ளி தான் ஷாப் இருக்குது. அதனால் காப்பர் பைப்பை சுற்றி இன்சுலேஷன் ஃபோம் மட்டும் போட முடியல. ஸோ வந்துட்டோம், வேலையை முடிக்கணுங்கிறனால நம்ம ரீஃப்ளார் பண்ணி ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது 110 AC. 110 ACக்கு கொடுத்துருக்க காப்பர் பைப் பார்த்திங்கன்னா பெருசு வந்து செக்ஷன் லைன் வந்து 3/8 பைப்பு அண்ட் லிக்விட் லைன் வந்து 1/4. ஸோ ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டு புதுசாக ஃப்ளார் பண்ணுறோம். அந்த எண்டு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஏசி சைடு அவுட்டோர் சைடு உள்ள எண்டை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப ரீஃப்ளார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஃப்ளார் நெட்டு போடுற இடத்துல உள்ள த்ரெட்டில் பார்த்திங்கன்னா டெஃப்லான் வந்து அதிகமாக ஏற்றிருக்காங்க. டெஃப்லான் வந்து ஏற்றலாம், தப்பு கிடையாது. பட் வந்து ஒரு சுற்று இல்லை 2 சுற்று த்ரெட்டு வந்து சுற்றணும் டெஃப்லானு. பட் இங்கே வந்து பைப் லைன் வாட்டர் லைன் அடிக்கிற மாதிரி ரொம்ப டெஃப்லான் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அடித்தோம் அப்படின்னா த்ரெட்டோட சைஸ் பெருசாயிரும். அண்ட் அப்படி சைஸ் பெருசாச்சுன்னா நம்ம ஃப்ளார் நெட்டு போடுறப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளார் நெட்டு கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஃப்ளாரிங் ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சு அடுத்து வந்து லாக் பண்ணி வச்சுருக்க கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து R32. பட் இது வந்து ஃபுல்லாக திறந்து விட்டு வேக்யூம் போட்டு ப்ராப்பராக வந்து புதுசாக கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். அதனால் இருக்க கேஸை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். லாக் பண்ண வால்வை வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு சேஃப்டிக்காக போட்டிருக்க கேஸ் சார்ஜிங் அடாப்டர் வந்து இப்போ தான் வந்து டைட் பண்ணுறேன். டைட் பண்ணால் தான் வந்து இது வழியாக கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ கேஸ் ஃபுல்லாகவே வந்து வெளில திறந்து விட்டுட்ருக்கோம். ஸோ இந்த அடாப்டர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. கேஸ் சார்ஜிங் பண்ணுறப்பையும் சரி, கேஸ் செக் பண்ணுறதுக்கும் சரி. 32 410Aக்கு ஒரு அடாப்டர் அண்ட் 22க்கு ஒரு அடாப்டர் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் நான் வந்து சைட்டுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகிறதே கிடையாது. ஏசியில் இருந்த எல்லா கேஸையும் கம்ப்ளீட்டாக திறந்து விட்டு அடுத்து வந்து கேஜை கனெக்ட் பண்ணி வேக்யூம் செட்டப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேக்யூம் பம்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டீப் வேக்யூம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஹோல்டு பண்ணி வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம் லீக் எங்கேயாவது இருக்கான்ட்டு. அண்ட் வேக்யூம் முடிஞ்சு ஹோல்டு பண்ணுறப்பே தெரிஞ்சிருச்சு வேக்யூம் வந்து ஹோல்ட் ஆகி நிற்கலை, 30 இன்ச்சஸில் நிற்கலை, திரும்ப மூவ் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வேறு எங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் நட்டு ஒன்று வந்து கிராக் ஆகிருக்கு. இது ஆல்ரெடி கிராக் ஆகிருக்கு, இதுலேருந்து தான் லீக்கே ஆகிருக்கு. பட் நம்மளால் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து அந்த இடத்துல புது ஃப்ளார் நெட்டு 3/8 ஃப்ளார் நெட் வந்து போட்டாச்சு. போட்டு டைட் பண்ணிவிட்டு அகைன் வேக்யூம் போட்டு ஹோல்டு பண்ணி பார்த்தாச்சு. எந்த ப்ராப்ளமும் இல்லை, லீக் இல்லை. அடுத்து வந்து கேஸ் சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. R32 சிலிண்டரை கனெக்ட் பண்ணி ஏர் பஞ்சிங் பண்ணிவிட்டு இப்போ வால்வை திறந்துட்டுருக்கேன். கேஸ் சார்ஜிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்டாண்டிங்கில் தான் கேஸ் சார்ஜிங் பண்ணிகிட்ருக்கோம். ஏசி இன்னும் ரன் பண்ணல. வேக்யூம் போட்டு அடுத்து வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டாண்டர்டாக ஒரு PSI வந்ததுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஏசியை ரன் பண்ணி சார்ஜ் பண்ண போகிறோம் பேக் ப்ரெஷரில். இப்போ நம்ம சார்ஜ் பண்ணுறது R32. இது வந்து சிங்கிள் காம்பனன்ட் ரெஃப்ரிஜரண்ட்டு. இது வந்து லிக்விட் சார்ஜ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, வேஃபராகவே பண்ணலாம். ஸோ ஆரம்பத்துலேருந்து எனக்கு லிக்விட் சார்ஜ் பண்ணி பழகிடுச்சு. அதனால் வந்து லிக்விடாக சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். லிக்விடாக சார்ஜ் பண்ணால் தான் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ இப்போ கேஸ் சார்ஜிங் ஒர்க்கு முடிஞ்சு ஏசி ரன் ஆகிட்டு இருக்குது. ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அப் டு 130 PSI அபோவ் இருக்குது. ஸோ பேக் ப்ரெஷரும் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. 130 PSI கிட்ட கரெக்டாக காட்டுது. ஏசி நல்லாவே ரன் ஆகுது. இப்போ இண்டோர் போய் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூலிங் நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ஏசியை ரன் பண்ணியாச்சு. ரூமில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நல்லாவே குறைஞ்சிருக்கு, கூலிங் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெம்பரேச்சர் இப்போ செக் பண்ணுறது வந்து கிரில் டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ் காட்டுது. ஏசி நல்லாவே ஒர்க் ஆகுது, கூலிங் ரூமில் நல்லாவே ரீச் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனல் பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.